நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் திருமுன் அவருடைய அடையாளங்களாக வீற்றிருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். சீராக்கின் ஞான நூலின் வரிகள் நமக்கு உணர்த்துகிறது, கடவுள் தமது சாயலாகவே மனிதரை உருவாக்கினார். அவருடைய சாயலில் உள்ள பிள்ளைகள் அவரை சார்ந்திருப்பார்கள். நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறீர்கள். அவரின் சாயல் உங்களில் வெளிப்படுகிறது. ஆகவே இந்த நல்ல தெய்வத்தை நன்றியோடு புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். திருப்பாடல் 103 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அதிகாலை வேளையில் அவர் பாதம் அமர விரும்புகிற பிள்ளைகள், நம்முடைய அச்சத்தை ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற பிள்ளைகள். ஆகவே தான் நீங்கள் அவரது பேரன்பால் நிரப்பப்படுவீர்கள். இந்த நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை இறைப்பதம் ஒப்புக்கொடுத்து நாம் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது, அவர் நமது உருவத்தை அறிவார். நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. நாம் ஒன்றுமில்லாத பதரை போல இருந்தாலும், நம் உருவம் எல்லாம் அவர் கொடுத்த பிச்சையாக இருந்தாலும், அவர் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறார். உங்கள் உருவத்தில் உடலில் இருக்கிற நோய்களை அவர் அறிகிறார். நோயுற்ற பிள்ளைகளை, அந்த உடலில் இருக்கிற வலிகளை அவர் மாற்றுகிறார். இந்த நல்ல தெய்வம் இன்று நமக்கு அளிக்கிற விடுதலைக்காக நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு
நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய வரிகள் சொல்லுகிறது, ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் இருக்கும். இதோ ஆண்டவர் இன்று சுகத்தால் பெலத்தால் உங்களை இடைக்கட்டும் இந்த நேரத்தில் உங்களை மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளையும் ஆத்துமாவின் பெலத்தால் இடைக்கட்டுகிறார். ஆத்துமாவிலே உடைந்து கிடக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து செபிப்போம். இறைவன் இன்று உங்கள் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாத விடுதலையை அவர்கள் காண செய்வார். நற்கருணை நாதர் உங்கள் பிள்ளைகளின் இதயங்களோடு கூட உரையாடக்கூடியவர். இந்த தெய்வத்திடத்தில் எல்லோரையும் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்கிற அற்புத வரிகளை நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலிருந்து அறிந்து கொள்கிறோம். எல்லோருக்கும் உம்மை வெளிப்படுத்துவதே உம்முடைய இறை திட்டம். இந்த நாளில் உம்முடைய காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். குழந்தைகளைப் போல இறையாட்சியினுடைய விழுமியங்களை பெற்றுக்கொள்ள வந்த எங்களுக்கு தொடர்ந்து உம்முடைய இரக்கமும் கிருபையும் தந்து வழி நடத்தும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.